தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். அளவறிந்து செயற்படுக, மிதத்துக்காகவே மிகைகள். பகுதி 2. குறிப்பு: இவ்வுரையை தெய்வத்தின் குரல் முதற் பகுதியில் சமூக விஷயங்கள் என்ற பிரிவில் உள்ள கணக்காயிருக்கணும் என்ற உரையுடன் இணைத்து கொள்ளலாம். ஒரு கயிற்றை தொய்யாமல் நில்லு என்று வெறுமனே விட்டால் அது நிற்குமா? அதை 2 பக்கம் 2 கழியை நட்டு 2 கோடிக்குமாக இழுத்து கட்டினால்தானே சமநிலையில் தொய்யாமல் நிற்கும். அப்படித்தான் தானாக சமநிலைக்கு வராத நம் வாழ்க்கை முறையை அப்படி வர பண்ணவே 2 கோடியாக 2 வித எக்ஸ்ட்ரீம்களில் அனுஷ்டானங்களை கொடுத்து கட்டி போட்டிருக்கிறது. நேராக மாடரேஷனுக்கு போக தெரியாததால் எக்ஸ்ட்ரீம்களை சமயானுஷ்டானத்தில் கொடுத்து அதன் வழியாக நாம் வாழ்கின்ற முறை மாடரேஷனில் போகும்படி பண்ணி இருக்கிறது. இதர மதங்களில் அஹிம்சை, அரூப தியானம் என்று ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமை மட்டும் வைக்கிற போது ஜனங்களால் அந்த பிகு தாங்காமல் ஃபெயில் ஆகிறார்கள். அப்படி இல்லாமல் மாறுபட்ட 2 எக்ஸ்ட்ரீம்களை நம் மதம் மாற்றி சொல்வதால் சேஞ்சில் ஆசை கொண்ட ஜீவ மனஸ் இஷ்டத்தோடு இப்படி மாற்றி மாற்றி பண்ணுகிறது. சமயானுஷ்டானம் என்று இப்படி ஒவ்வொரு சமயத்தில் பண்ணுவதாக மட்டும் இல்லாமல் சதா கால வாழ்க்கை போக்காகவும் நெறியாகவும் பின்பற்ற வேண்டிய அஹிம்சை, பிக்ஷுத்துவம் முதலானவற்றிலும் நம் மதம் மற்றவற்றை போல ஒரே கண்டிப்பாக எல்லாருக்கும் லட்சியத்தை விதிக்காமல் பிரித்து கொடுத்திருப்பதை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறேன். இதனால் எல்லாம் தான் நம் மதம் இத்தனை ஆச்சார சாஸ்திரம் இருந்த போதிலும் மற்ற எல்லா மதங்களையும் விட பிளெக்சிபிளாக நெகிழ்ந்து கொடுப்பதாக ஆகி இதற்கு ஒரு சிரஞ்சீவித்துவம் ஏற்பட்டிருக்கிறது. சமயானுஷ்டானங்களில் இப்போது நாம் இருக்கிற தசையில் நம் மதம் காட்டும் 2 எக்ஸ்ட்ரீம்களில் பண்டிகை சாப்பாடு, பஜனை கூத்து, உருவ வழிபாடு இவற்றில் கிடைக்கிற ஆனந்தம் பட்டினியிலும் மௌனத்திலும் ஆத்ம தியானத்திலும் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு பாவனையின் பேரிலும் இது பெரியவர்கள் காட்டும் வழியாச்சே என்ற நம்பிக்கையின் பேரிலும் தான் இப்போது நமக்கு தெரியாதவையாக இருப்பவற்றுக்கான அனுஷ்டானத்தை பண்ண முடிகிறது. ஆனாலும் விடாமல் போனால் வாழ்க்கையில் மாடரேஷன் வரும். இப்படி மாடரேஷனில் நன்றாக பழக்கப்பட்டு முதிர்ந்த நிலைமை, கனிந்த நிலைமை உண்டாகிற போது இப்போது எது நமக்கு தெரியாததாக இருக்கிறதோ, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆக தோன்றுகிறதோ, எதை நாம் ஏதோ ஒரு பாவனையின் பேரில்தான் கொஞ்சம் ஊகித்து பார்க்க மாத்திரமே முடிகிறதோ அது, அதாவது பரமாத்மாவோடு ஏக்கமாக ஒன்று இருக்கிற நிலை எக்ஸ்ட்ரீமாக இல்லாமல் சகஜமான எக்ஸ்பீரியன்ஸாக ஆகிவிடும். அளவறிந்து எதிலும் ஓவராக போகாமல் மிதமாக மத்தியமாக போகிறதைத்தான் பகவான் கீதையில் உபதேசித்திருக்கிறார். நாத்யஷ்ணதஸ்து யோகோஸ்தி நசைகாந்தமனஷ்ணதஹ நசாதி ஸ்வப்னஷீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுன யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹா. பெருந்தீனி தின்கிறவனுக்கும் யோகம் சித்திக்காது, ஒரே பட்டினி கிடக்கிறவனுக்கும் சித்திக்காது, எப்போது பார்த்தாலும் தூங்குகிறவனுக்கும் யோகம் வராது, தூக்கமே இல்லாதவனுக்கும் வராது. சாப்பாடு, சஞ்சாரம், மற்ற காரியம் எல்லாவற்றிலுமே மிதமாக இருக்கிறவனுக்குத்தான் தூங்குகிறதிலும் முழித்து கொண்டிருப்பதிலும் கூட மிதமாக இருக்கிறவனுக்குத்தான் யோகம் சித்திக்கும், சம்சார துக்கத்தை போக்கும் என்கிறார். மிதமாக இருப்பதற்கு இங்கே பகவான் சொல்லும் வார்த்தை யுக்தம் என்பதாகும். எப்படி யுக்தமோ அப்படி பண்ணுங்கள் என்று நாம் கூட பேச்சில் சொல்கிறோம். யுக்தம், யோகம் என்ற 2 வார்த்தையும் யுஜ் என்னும் ஒரே தாத்துவிலிருந்து வந்தவைதான். யுஜ் என்றால் இணைப்பது,
ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைப்பது யோகம். அப்படி இணைக்க வழியாக உள்ள மிதமான போக்கே யுக்தம். எக்ஸ்ட்ரீமுக்கு போவதுதான் மனசின் நேச்சர். மிதமாயிரு என்றால் அதனால் முடிவதில்லை. இதற்காகத்தான் சாஸ்திரங்கள் 2 எக்ஸ்ட்ரீம்களுக்கு மாறி மாறி போ என்கிறது. மிதமாக சாப்பிடு என்றால் நாக்கு கேட்க மாட்டேன் என்கிறதா? சரி, இதோ பண்டிகைகளை கொடுக்கிறோம். இந்த நாட்களில் ஷட்ரசோ பேதமாக சாப்பிடு என்கிறது. ஆனால் இதோடு விடாமல் ஈடுகட்டுகிறதற்கு விரத உபவாச தினங்களையும் விதிக்கிறது. இப்படியே சில நாட்களில் வாய் கொண்ட மட்டும் கத்து, ஆடு, பாடு என்று விட்டுவிட்டு வேறே சில நாட்களில் வாயை திறக்கவே திறக்காதே என்று மௌனத்தை அனுஷ்டிக்கச் சொல்கிறது. இந்த எல்லாவற்றையுமே தெய்வ சம்பந்தப்படுத்தி கொடுக்கிறது. பித்ரு காரியம், பஞ்சாயத்தனம், வைஸ்வதேவ பலி, அது இது என்று பலதுகளுக்கு பலவற்றுக்கு வழிபாட்டை சொல்லும் போதே காம்பன்சேட் பண்ண பிரம்மைவாகம் அஸ்மி என்று மூக்கை பிடித்து கொள்ளவும் சொல்கிறது. குறிப்பு: நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற அத்வைத்த வாக்கியம். சந்தியாவந்தனத்தில் இந்த அனுசந்தானமும் அங்கமாகும். வாழ்க்கை அம்சங்களில் தானாக மிதமாக இருக்க முடியாத மனுஷ்ய ஸ்வபாவத்துக்கு இப்படி சமயானுஷ்டானத்தில் 2 எக்ஸ்ட்ரீம்களையும் அபியாசம் பண்ணுவதே மிதப்படுத்துவதற்கு வழியாக ஆகிறது. உபவாசத்தால் விருந்தை பேலன்ஸ் பண்ணுவது, மௌனத்தால் உற்சாக கூத்தை பேலன்ஸ் பண்ணுவது என்றிப்படி சாஸ்திர பிரகாரம் ஒரு எக்ஸ்ட்ரீமால் இன்னொன்றை பேலன்ஸ் பண்ணுகிற பழக்கத்தால் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தராசு சமமாக நிற்கிற மிதமான நிலைமை, யுக்தமான நிலைமை கைவரும். 2 விதத்தில் மிகையாக மாறி மாறி பண்ணுவதாலேயே மிதம் வந்துவிடும்.